ಉಳಗುಳ ನಾವ வெற்றியடைபேக்கத்தின் கடவுளுடைய அனுகிரகம், கடவுளுடைய ஆசீர்வாதங்கள் நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில் இத்தாளுடைய வெற்றியை காண முடியாது, ಒಂದು வாழ்க்கையை அடைய முடியாது. கடவுள் நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய தேவனாயிருக்கிறார். சத்தோதவர்களை உயிரோடு எழுப்பித தேவனாய் நம்ம தேவன் இருக்கிறார். கூழில்லாதவர்களுக்கு கூழு கொட்டு, உடையில்லாதவர்களுக்கு உடை உடுத்தி இவ்வுலகத்தை உண்டாக்கின தேவனாய் நவ தேவன் இப்பால என்ற பழமையிலே உண்டாக்கின தேவனாய் அவரே. அவர் என்னாலும் நம்மளை காப்பாற்றுகிறார். ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நீதியை செய்யும், திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் செய்கிற தேவனுமாய் நவ தேவன் இப்படி மன்னிப்பதற்கு லட்சணமுடைய தேவன். நவ பாவங்களை, மீறுதல்களை, அக்கிரமங்களை, அநியாயங்கள் எதுவாய்ந்தாலும் அதை மன்னிக்க லட்சணமுடைய தேவனாக எந்திரைவே அவரை பிரேந்திடு நாவ அறிந்தது. இதிலே நாம நம்ம வாழ்க்கையில தேவன் மூலமாகத்தான் ஒரு வாய்ப்படைய முடியும். நம்ம வாழ்க்கையில 10 ஆண்டுகள் காத்திருந்தோம், இன்னும் ಒಂದು வாழ்க்கையவே மாற்றங்கள் ஏற்படலை, அதுவும் தேவனுடைய கிருபை. ஆனால் நினக்கு நின்ற போஷணத்தை கொட்டு நின்னை ஆசீர்வதித்து நின்னை காப்பாற்றித்தான் தேவன் பார்ப்பார். ஆனாலும் இவ்வுலகத்துல எல்லாரும் கிளசமாடி சம்பளத்துல இப்ப அவர்களுக்கு எத்தோந்து வேலை வாய்ப்பு எல்லாம் இத்த ಕೆಲಸವೆಲ್ಲ ಗೌರ್ಮೆಂಟ್ல இன்னும் மற்ற காரியங்கள் எல்லாவற்றிலும் நனுக்கோ மாதிரியான வாய்ப்பில்லை. இந்த இட படிச்சுட்டு ಕೆಲಸ ತೆಗೆய முடியலையே இந்த இட ஏக்கத்தோடு அது இப்பது தேவனுக்கு அரசு. ஆனால் தேவன் அதற்கான வெற்றி வாய்ப்பை, அதற்கான ಒಂದು வாய்ப்பை நம்மளுக்கு தேவன் உருவாக்கியதாலுடைய நாம் பெற முடியாது என்பதை நாம் அறிந்தது. எல்லாரும் தங்கள் சுய திறமையிலே சம்பாதித்து தொட்டாட்களாய் வந்து உலகத்திலே எல்லா சந்தோஷத்தோடும் இன்பத்தோடும் இப்பதற்கு அவர்கள் எவ்வளவோ நோடிதாலும் கூட அவர்களும் தேவனுடைய ಒಂದು அனுகிரகம் இல்லாமல், ஆசீர்வாதம் இல்லாமல் அவர்களாலும் இவ்வளவுல எதையுமே பெற முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் யாவற்றையும் அவளுக்கு கொடக்கூடிய தேவன். ஆண்டவர் ஏடார், தட்டுங்கள் திறக்கப்படுக்கும், கேளுங்கள் கொடப்படுக்கும், தேடுங்கள் கண்டடை. நம்ம வாழ்க்கையிலே நம்ம தேவனை தேடಬೇಕು. எல்லா விதமான முயற்சிகளையும் நாம் ஏற்றಬೇಕು. நவ தேவன் அவளோடிப்பாள நவ தேவன் அவளோடு இப்பிரயத்தீந்தேடு எத்தனை நான் உணர்ந்து கொள்ள முடியும். வியாதிகள் நம்மளுக்கு சுகமடிக்கும், வியாதிகள் நாம் அதிகமாய் படமாட்டோம். தேவன் வியாதிகளை நீக்கிற தேவன். வறுமை, ஏழ்மை, கஷ்டங்கள் நம்ம வாழ்க்கையிலே தொடர்ந்து இராது, நம்ம தேவைகள் தொடர்ந்து சந்திக்கப்பட்டு கொண்டிருக்கு. அற்புதங்கள், ஆசீர்வாதங்கள் நம்ம வாழ்க்கையிலே நடக்கி இம்மாதிரி தேவன் அவளோடு கூடிப்பால தான் நாம பூமியில ಒಂದು வாழ்க்கையை பெற முடிக்க ஒழிய எந்த ಒಂದು சுயத்திறமையினாலும் மற்ற மக்களை சார்ந்தோ வேறொபனை சார்ந்தோ மற்றவர்களை சார்ந்தோ எதைவே இது உலகுல நாம் பெற்றுக்கொள்ளலாம் தேடு எழ முடியாது. ஆனால் இவ்வுலகத்தில் உள்ள மக்கள் அதைத்தான் ஒவ்வொருவரை சார்ந்து ஒவ்வொருவருக்கான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும். ஆனால் அது அவர்களுடைய கட்டுமான விதிகளுக்குள்ளாக அவர்கள் செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறார். இன்றைக்கு இந்து தேசோட நோடிதான் இந்து விக்கிரகங்களை உருவாக்கி மக்கள் வழிபடுவார்கள். எல்லாரும் அது நாங்கள் தேவன் தேடு அவர்கள் வணங்கி கொண்டிருப்பதை நாம் நோடுகிறோம். அவர்கள் தங்களுக்குள்ளே தேவனை உண்டாக்கினவர்கள் வாழ்க்கையும் அதே மாதிரியே உருவாக்கி கொள்ளுகிறார். அதே மாதிரியே அவர்களோடு சம்மந்தப்பட்டவர்களுக்கு என்ன பண்ணுற எல்லா உதவிகளையும் செய்யக்கூடியவர்களாக. ஆனால் அதற்காக இன்றைக்கு இந்து மதத்தை சார்ந்தவர்கள் கிறிஸ்துவ மதத்தை ஒடுக்க முடியா. கிறிஸ்துவ மதத்தில் ஒவ்வொருக்கு கிடைக்கக்கூடிய ಒಂದು வாழ்க்கையை இந்து தேசத்திலே நாங்கள் தான் ஆட்சி செய்கிறோம், அதிகாரத்தில் இருக்கிறோம் தேடு
அதை எடுத்து வைப்பது எவ்வளவு பாவம். நினக்குள்ள விக்கிரகத்தை உருவாக்கி அதுவே நன்ற தேவன் தேடுவதே ದೊಡ್ಡ அக்கிரமம், அநியாயம், பாவமாயிப்பாள. நீ அநீதியில, அக்கிரமத்துல, அநியாயத்துல, துன்மார்க்கத்துல, சகலவிதமான பாவங்களிலே, இச்சைகளிலே நடக்கிற நீ தேவனுக்கு விரோதியாயிப்பாள. நீ சுயவாய் தேவ பக்தியிலே நடந்த தேவனைவே ஏமாற்றக்கூடிய ஆசாமியாயிப்பாள. தேவனை உண்மையாய் சேவித்து வணங்குகிறவர்கள், தேவனோடு நடப்பவர்களே உடைய வாழ்க்கை நீ கெடுசுவதுக்கு நீ யார்? ஆனால் நீ நின்ற மதத்தில், இந்து மதத்தில் உள்ளவர்களுக்கு சாதகமான முறையிலே வேலை வாய்ப்பு, இன்னும் ஏனேன உதவியோ அதெல்லாம் நீயே செய்து கொண்டு நீ விக்கிரகத்தை வணங்குகிறாய். இந்த நாம மேல பிரிவாயிದ್ರೆಯೇ, நீ பிரிவாயிதுக்கோ